காதில் வந்து கேட்குதே. பூவென குயில்கள் கூவமானும் மயிலும் ஆடுதே. கண்ணன் குழலோசை மெல்ல காதில் வந்து கேட்குதே. பூவென குயில்கள் கூவமானும் மயிலும் ஆடுதே. கண்ணன் குழலோசை மெல்ல காதில் வந்து கேட்குதே. எல்லாருக்கும் வணக்கம். தங்க மாமி சமையல் சேனல்ல இருந்து நான் மாமி பேசுறேன். அடுத்து நமக்கு வரப்போற பண்டிகை கிருஷ்ண ஜெயந்தி, ஜென்மாஷ்டமின்னு சொல்லுவா. கிருஷ்ணர் பிறப்பது அதை நம்ம எல்லாருமே ரொம்ப விசேஷமா எல்லாருமே கொண்டாடுறோம். எல்லா கோயிலையும் கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாட்டம் உண்டு. இப்போ அதுக்கு நம்ம எல்லா பண்டிகைகளுக்குமே நம்ம சுவாமிக்கு படைக்கிறது நிவேதங்கிறது பண்ணிட்டு தான் நம்ம பண்றோம். இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கும் நம்ம பெரியவாள்லாம் அந்த முறுக்கு, வெள்ளச்சீடை, உப்புச்சீடை இதெல்லாம் பண்றது வழக்கம் நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கார். இந்த தடவை நம்ம வீட்டுக்கு மட்டும் உங்களுக்கு மட்டும் கொஞ்சமா பண்றதுக்கு உண்டானதை இந்த தடவை நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கலான் இருக்கேன். இப்ப நம்ம அதுக்கு என்னென்ன ஆரம்பத்துல இருந்து பண்றது அப்படிங்கிறத இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். முதல்ல கோலம் போடுறது. அந்த காலத்துல எல்லாருமே பச்சரிசி வச்சு எழகோலம் போடுவா. மாக்கோலம்னு சொல்லுவா, எழகோலம்னு சொல்லுவா. இது இப்ப ரொம்ப மறந்தும் போச்சு. அது தெரியவும் இல்லை, செய்யறதுக்கு உண்டான இட வசதியும் அவளுக்கு இல்லை. இருக்கிற இடத்துல அந்த எழகோலத்தை நம்ம போடலாம். முதல்ல இப்ப அந்த எழகோலத்துக்கு பச்சரிசி ஊற வச்சு நம்ம அதை அரைச்சி எழகோலம் எப்படி போடுறதுன்னு நான் போட்டு காமிக்கிறேன். இதை மிக்சியில நான் நைஸா அரைச்சுன்னு வந்துடுறேன். இப்ப நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். தண்ணி கொஞ்சமா ஊற்றிக்கோங்க. ரொம்ப ஊற்றிண்ட கோலம் பளிச்சுன்னு தெரியாது. இந்த அரிசி மாவு கோலம் போட்டோன்னா காஞ்சதுன்னா சில நேரம் பெருக்கும்போது எடுத்துன்னு வந்துடும். எங்களுக்கெல்லாம் அந்த காலத்துல சொல்லி கொடுத்துருக்கா துளி மைதா இதுல நம்ம கலந்துட்டோம் அப்படின்னா இது எடுத்துட்டு காஞ்சு போனா கூட வராது. இப்ப இதை நைஸா நான் இப்ப கோலம் போடுறேன். இந்த மாவை நல்லா கரைச்சிட்டேன். இந்த கோலம் நம்ம வாசல்ல இருந்து போட்டுன்னு வருவோம். கிருஷ்ணர் குழந்தையா வரா மாதிரி ஒரு ஐதீகம். அதனால அந்த கிருஷ்ணரோட காலையும் கோலத்துல போடுவோம். இங்க நான் கிருஷ்ணர் வச்சிருக்கிற இடத்துலயே நான் இந்த கோலத்தை போடுறேன். நீங்க ஸ்லோகம் சொல்லிண்டே கோலம் போடலாம். உங்களுக்கு தெரிஞ்ச பாட்டை பாடிண்டே கோலம் போடலாம். கண்ணன் குழலோசை மெல்ல காதில் வந்து கேட்குதே. பூவென குயில்கள் கூவமானும் மயிலும் ஆடுதே. கண்ணன் குழலோசை மெல்ல காதில் வந்து கேட்குதே. பூவென குயில்கள் கூவமானும் மயிலும் ஆடுதே. கண்ணன் குழலோசை மெல்ல காதில் வந்து கேட்குதே. இப்ப நான் கோலம் போட்டிருக்கேன். இந்த கிருஷ்ணனோட பாதம் போடுறேன். எனக்கு தெரிஞ்சது போடுறேன். இதுதான் அந்த காலத்துல எழகோலம். இதெல்லாம் 7 வயசுலயே சொல்லி கொடுத்துருவா. இதெல்லாம் கோலம் போடுறதெல்லாம் எல்லா பண்டிகைக்கும் எழகோலம் போடுவோம். போட்டு முடிச்சுட்டு 4 நாள் ஆனாலும் அழியாது. பார்க்க அவ்வளவு ஆசையா இருக்கும். நம்ம வீடு முழுகிறதுக்கும் இந்த கோலத்துக்கும் அந்த மாதிரி எல்லாம் ஒரு காலங்கள் இருந்தது. இப்ப அதெல்லாம் நாங்க நினைச்சு பார்த்துட்டே இப்ப நாங்க இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கோம். அடுத்தது நம்ம அந்த கைமுறுக்கு தான் பண்ண போறோம். அந்த கைமுறுக்கு உண்டான தேவையான பொருள்கள் எல்லாம் நம்ம பார்க்கலாம். இப்போ மாவு பச்சை 5000 மாவு பச்சரிசி தான் எடுத்திருக்கேன். இந்த புழுங்கரிசியில் அரைச்சி பசுத்தல பச்சரிசி 400 கிராம். உளுந்து வறுத்து நம்ம பொடி பண்றதுக்கு இதுக்கு 25 கிராம் உளுந்து எடுத்திருக்கேன். உருண்டை உளுந்து. ஜீரகம் 1 ஸ்பூன். கட்டி பெருங்காயம் ஊற வைக்க போறேன். கட்டி பெருங்காயம் 1 துண்டு எடுத்திருக்கேன். தேவையான அளவு உப்பு. வெண்ணெய் 25 கிராம் எடுத்திருக்கேன். இப்ப தேங்காய் எண்ணெயில தான் செய்ய போறேன். அதனால தேங்காய் எண்ணெய் எடுத்து வச்சிருக்கேன். தேவையானதை நம்ம தேங்காய் எண்ணெய் உபயோகப்படுத்திக்கலாம். இந்த பச்சரிசியை நல்லா 2 மணி நேரம் ஊற வைக்கணும். இது ஊறட்டும். அதுக்குள்ளேயும் இந்த உளுந்தை செவக்க வெறும் சட்டியில வறுத்து எடுத்து உளுந்த முடி ரெடி பண்ணிக்கலாம்.
இப்போ நான் கடை அடுப்பில் வச்சிருக்கேன். இந்த உளுந்தை வந்து வெறும் சட்டியில தான் வறுக்கிறேன். இதை வறுத்துட்டு நைஸாக நம்ம பொடி பண்ணி சலிச்சுக்கணும். எந்த மாவா இருந்தாலும் சலிக்கணும். அடுப்பையும் மீடியமாக வைக்கணும். அடுப்பு ரொம்ப பெருசாக வச்சா மேலே கறியிடும், உள்ள வேகாது. இந்த உளுந்தை நல்லா செவக்க வாசனை வர வரையிலும் வறுத்துக்கலாம். உளுந்து வறுத்தாலே நமக்கு நல்ல மனம் இருக்கும். இந்த உளுந்து நல்லா சிகப்பா வறுத்தாச்சு. உளுந்தம்படிக்கு உளுந்து நல்லா ஆறி போச்சு. இதை அரைச்சு சலிச்சு எடுத்துக்கிறேன். இந்த மாவு பச்சரிச்சு 2 மணி நேரம் நல்லா ஊறி போச்சு. நல்லா வடிகட்டி வச்சிருக்கேன். இதை இப்போ மிக்சியில அரைச்சு சலிச்சு எடுத்துட்டு வந்துடுறேன். இப்போ மாவு நைஸா அரைச்சு சலிச்சு எடுத்துட்டேன். அதே மாதிரி உளுந்தம்படி வறுத்து அரைச்சு சலிச்சு எடுத்துருக்கேன். கைமுறுக்கு மாவு நம்ம இப்போ செய்யலாம். இப்போ உளுந்தம்படி போடுறேன். இப்போ வந்து உப்பு தேவையான அளவு, உப்பு கம்மியாக இருந்தால் கூட பரவாயில்ல, வாயில் போட்டு பார்க்கறது இல்லை சாமி வேண்டியங்கிறதுனால நான் அதனால் கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கேன். நீங்களும் ஒரு திட்டமாக போட்டுக்கோங்க. அடுத்தது ஜீரகம். சின்ன குட்டி ஸ்பூனில் 1 ஜீரகம் போட்டிருக்கேன். அடுத்தது பெருங்காயம், ஊற வச்ச பெருங்காயம் கொஞ்சம் ஊற்றிருக்கேன். இப்போ வந்து நம்ம இந்த 25 கிராம் வெண்ணெய் போட போகிறோம். உங்களுக்கு தண்ணி இருக்கும், நம்ம கொஞ்சம் பார்த்து ஊற்றி கசஞ்சிக்கலாம். கசஞ்சிருக்கோம். முறுக்கு மாவு பிசைஞ்சா பிள்ளையார் பிடிச்சி வைக்கிறது பழக்கம். இப்போ நான் இதை வந்து பிள்ளையார வைக்கிறேன். அந்த கருத்துல எதா இருந்தாலும் முதல்ல சாமியை நம்ம மனசுல நினைச்சுட்டு அதுக்கப்புறம் தான் எதுவுமே நம்ம செய்யணுங்கிறத நமக்கு பெரியவாள்லாம் சொல்லி கொடுத்துட்டேன். அந்த முறுக்கு மாவுல சின்ன பிள்ளையார் வச்சு நான் குங்குமம் வச்சிருக்கேன். அப்போதுலேருந்து இப்போ வரலையும் அது மாதிரி தான் வழக்கம். நீங்களும் அது மாதிரி சாமியை நினைச்சுன்னு முறுக்கு சுட்ட ஆரம்பிக்கலாம். இப்போ நான் கடாய் வச்சிருக்கேன். எண்ணெய் கம்மியாக தான் ஊற்றப்போறேன். முறுக்கு ஊற்றுன அளவு ஊற்றலை, கொஞ்சமாக ஊற்றிக்கிறேன். இப்போ அந்த நான் பிசைஞ்ச முறுக்கு மாவை தின்னுட்டு இருந்தா 2 சுற்றுல சுற்றிருக்கேன். இப்போ கிருஷ்ண ஜெயந்திக்கு நம்ம கை முறுக்கு பண்ணிட்டோம். வீட்டில் எல்லாரும் கூடுமான வரையிலும் கொஞ்சம் பண்ணி எல்லாம் பழகிக்கோங்க. எவ்வளவோ படிக்கிறதில்ல, எல்லாரும் எவ்வளவோ கம்ப்யூட்டர் கணக்கெல்லாம் போடுறது, இதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. கொஞ்சம் கொஞ்சம் நம்ம வீட்டில் செஞ்சு நம்ம சாமிக்கு படைச்சு எல்லாருக்கும் பக்கத்தில் பிரசாதமாக கொடுக்க நமக்கு மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அப்படி செய்ய முடியாதவா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எங்களோட நம்பர், பெரியாண்டவர் கேட்டரிங் நம்பர் கொடுத்துருக்கேன். நீங்கள் எங்களை கான்டாக்ட் பண்ணி எப்போ வேணுமோ வாங்கிக்கலாம். செஞ்சு பாருங்க. முடியலன்னா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க, நாங்கள் உங்களுக்கு நல்ல விதமாக பண்ணி கொடுக்குறோம். அடுத்தாப்புல ஒரு நல்ல ரெசிபியோட உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன். எல்லாருக்கும் நன்றி, வணக்கம்.